This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. சென்னை மாநகரில் வசிக்கும் மக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் பெரும் தலைவலியாக உருவெடுத்து வருகிறது. இதற்கான காரணம் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இந்தியாவிலேயே அதிக வாகன பதிவுகள் கொண்ட நகரமாக சென்னை மாநகர் திகழ்ந்து வருகிறது. சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையத்தின் 2021ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி சென்னையில் 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் இயங்கி வருகின்றன. இப்படி வாகனங்களால் நிரம்பி வழியும் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் என்பது வாடிக்கையாகிவிட்டது. சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையத்திடமிருந்து புதிய தலைமுறை பெற்ற கடந்த டிசம்பர் வரையிலான தரவுகளின்படி 10 சந்திப்புகளில் போக்குவரத்து தேக்கம் ஏற்பட்டு பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசலுக்கு வித்திடுகிறது. இந்த குறிப்பிட்ட 10 சந்திப்புகளையும் 24 மணி நேரத்தில் சராசரியாக லட்சக்கணக்கான வாகனங்கள் கடக்கின்றன. அதாவது சராசரியாக 24 மணி நேரத்தில் ராமாவரம் சந்திப்பை 1,85,420 வாகனங்கள் கடக்கின்றன. கோயம்பேடு சந்திப்பை 1,80,730 வாகனங்கள் கடக்கின்றன. பள்ளிக்கரணை நாராயணபுரம் சந்திப்பை 1,60,654 வாகனங்களும், டைடல் பார்க் சந்திப்பை 1,40,657 வாகனங்களும், சேத்துப்பட்டு சந்திப்பை 1,35,082 வாகனங்களும் கடக்கின்றன. இதேபோல் நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் சந்திப்பை கடக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை சராசரியாக 1,35,000 உள்ளது. வள்ளுவர் கோட்டம் சந்திப்பை கடக்கும் வாகனங்களின் சராசரி 1,32,322 போரூர் சந்திப்பை கடக்கும் வாகனங்களின் சராசரி 1,29,887 உள்ளன. மேலும் நந்தனம் சந்திப்பை கடக்கும் வாகனங்களின் சராசரி எண்ணிக்கை 1,18,238 தேனாம்பேட்டை சந்திப்பை கடக்கும் வாகனங்களின் சராசரி எண்ணிக்கை 1,10,000 உள்ளது. இருப்பினும் அதிகப்படியான வாகனங்கள் பயணிப்பது மட்டுமே போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தவில்லை என கூறும் போக்குவரத்து துறை வல்லுநர்கள் அதற்கு மோசமான சாலைகள், முறையாக பின்பற்றப்படாத விதிமுறைகள் உள்ளிட்ட காரணங்களையும் முன்வைக்கின்றனர். அவர்கள் சொல்லும் மிக முக்கிய காரணம் 118 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள். இதனை வாகன ஓட்டிகளும் ஆமோதிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் நகர வளர்ச்சி நிபுணர்கள் மற்றொரு காரணத்தையும் கூறுகின்றனர். அது சென்னை நகரின் கட்டுமான வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் இல்லை என்பதே. இப்போது சென்னையுடைய ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ வாகனங்களுக்கு ஏற்றதாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மாதிரி ஏற்றதாக அமையல. ஏன்னா ஆண்டுக்கு ஆண்டு தனிநபர் வாகனங்கள் அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பொது போக்குவரத்தில் இருக்கிற வெற்றிடம் தான் காரணம். மெட்ரோ கட்டமைப்பு ஏற்படுத்தும் போது அதுக்கான மாற்று சாலைகள் என்ன அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு வரைபடம் வெளியிடணும். மெட்ரோ நிர்வாகம் ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அவங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த இடத்துல துவங்குறாங்க, எந்த இடத்துல இப்போ இவ்வளோ காலகட்டம் 3 மாதம் ஆகும் 6 மாதம் ஆகும்னு சொல்ல அந்த பகுதியில் ஒரு மாற்று சாலைகளில் எப்படி போக்குவரத்து கொண்டு போனோம், இருசக்கர வாகனங்களுக்கு ஒரு சாலையும், அதே மாதிரி கார்கள் பஸ்கள் செல்றதுக்கு ஒரு சாலை அப்படின்னு மாற்று சாலை வழித்தடங்களை அவங்க வெளியிடணும். மெட்ரோ பணிகளை விரைந்து முடிப்பது உள்ளிட்டவை போக்குவரத்து நெரிசலுக்கு தற்காலிக தீர்வாக இருக்கலாம். ஆனால் மக்கள் தொகையும் வாகன பயன்பாடும் அதிகரித்து வரும் நிலையில் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காண அரசு திட்டம் வகுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.